மகாகணபதே நமः. ஓம் நாராயணாய நமः. இன்று ஸ்லோகம் எண் 54, விஷ்ணு சஹஸ்ரநாமம். சோமபோ அமிர்தபஹ சோமஹ புருஜித் புருஷத் சத்தமஹ வினயோ ஜயஹ சத்யசந்தோ தாஷார்ஹ சாத்வதாம் பதிஹி. சோமபோ அமிர்தப. அப்போ என்னன்னாக்கா சோமபஹ பிளஸ் அமிர்தப. சோமபஹ என்ன? சோமபானம் குடிக்கப்பட்டவர் அர்த்தம். சோமபானம்ங்கிறது என்னன்னா, பழைய காலத்துல இந்த இமய மலையிலெல்லாம் இந்த மூலிகைகள் இருக்கும், விருட்சங்களுடைய ஆயுர்வேத மூலிகைகள்னு இப்ப சொல்றேன். இப்ப கூட மரங்கள் நிறைய இருக்கு, ஆயுர்வேத மரங்கள், வேத மரங்கள்பாங்க. அந்த மூலிகைகள்லாம் தேவார்கள் ரிஷிகள்லாம் அரைச்சி அது பால் மாதிரி வருமா, அதை குடிப்பாங்க உடம்புக்காக. அது இப்போ இருக்கு. அந்த மூலிகைகள்லாம் ரஷ்யால இருக்குங்கன்னு நான் கூட பார்த்தேன் ஒரு வாட்டி. அது சோமபக, அந்த சோமபானத்தை குடிக்கின்ற மகாவிஷ்ணு. அமிர்தபக, அதுதான் அமிர்தம். அந்த அமிர்தபகத்தையும் குடிக்கிறார். சோமபக அமிர்தபக, அமிர்தம். அது அமிர்தங்கிறது அமிர்தம் எல்லாருக்கும். அந்த அமிர்தபக குடிக்கப்பட்டவர் தான் தரக்கூடியவர், அவருக்கு கிடைக்கின்றது தரக்கூடியவர், அவர் தான் அதுக்கு அதிபதினு சொல்ற மாதிரி தான். சோமக, அவர் தான் சோமக, அவரே சோமக அப்படின்னு. சோமகனா அந்த மூலிகை, அந்த சோமபானம், அவரே சோமக தான். சோமங்கிறது சந்திரன்லாம் குறிக்கிறது. ஆனா இதுல குளிர்ச்சியானவர்னு சொல்லலாம். அவரே ரொம்ப பகவான் சொல்ற மாதிரி அவரே குளிர்ச்சியானவர் தான். ஏன்னா சந்திரன் குளிர்ச்சின்னு நமக்கு ஒரு இது உண்டு. அதனால அந்த குளிர்ச்சியானவர் அப்படின்னு எல்லா இதுலயும் போஷாக்கு கொடுக்கப்பட்டவர். எல்லா ஜனங்களுக்கும் ஜந்துக்களுக்கும் இந்த சோமபானமும் அமிர்தத்தின் மூலமாக போஷாக்குகளை கொடுக்கப்பட்டவர் அந்த சோமக அப்படின்னு அர்த்தம். புரு ஜித். ஜித்னா என்ன நம்ம பார்த்தோம், ஜி அதெல்லாம் வெற்றின்னு அர்த்தம். வெற்றி பெற்றவன், வெற்றியுடையவன் சொல்லலாம். ஜித்துங்கிறது வெற்றி. புரு அப்படிங்கிறது நிறையன்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு அர்த்தம் சொர்க்கத்துக்கு புருன்னு சொல்லுவா. புரூரவன், ஆர்திரவன் நம்ம தர்ப்பணங்கள் நிறைய உண்டு. அதுல சொர்க்கத்துக்கும் புருன்னு சொல்லலாம். நிறைய பலவிதமான நிறையக்கும் புரு. ஆனா இந்த சொர்க்கத்துக்கும், அந்த சொர்க்கத்தை வெற்றி பெற்றவன் அர்த்தம். அந்த சொர்க்கம்னா சொர்க்கலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. நம்மளுடைய ஆத்மா போய் அப்படி நல்ல இதுல போச்சு, அதுக்கும் மேலானவன் அவர். ஒரு திவ்ய வெளிச்சம். புரு ஜித். புரு சத்தமாக. சத்தமாங்கிறது என்னன்னா, அந்த சொர்க்கத்துல விட அவருடைய சொர்க்கம் வைகுண்டம் தான். நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன் அர்த்தம். ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப ரொம்ப வரிஷ்டம் பெற்றது, பவித்திரமானது, ரொம்ப உயர்ந்தது, தாட்சண்யம் பெற்றது. ஆங்கிலத்தில் வேணா நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம், மோஸ்ட் எக்ஸலண்ட்ங்களாம். அதுக்கு சரியான தமிழ் வார்த்தைங்கிறது உயர்ந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். பவித்திரமானது, சுத்தமானது, சக்தி வாய்ந்ததுன்னு எப்படி வேணா சொல்லிக்கலாம். அந்த புரு சொர்க்கத்தினுடைய சத்தமாக மோஸ்ட், அவர் தான் அதோடைய உயர்ந்த சொர்க்கம் அப்படின்னு. வினயகங்கிறது பணிவு, ரொம்ப பணிவு, ரொம்ப அடக்கம் அப்படின்னு. அடக்கம். அந்த வினயக அடக்கத்தை தரக்கூடியவன், அடக்கத்தின் இருப்பிடமே மகாவிஷ்ணு தான். உரை விடமே அவர்தான். அவர்தான் அதோடைய அடக்கத்தின் அதிபதி, அடக்கத்தின் இருப்பிடம். அந்த வினயக பணிவு, அந்த பணிவு சொல்லி கொடுக்கிறார் பீஷ்மர். பணிவும் வேணும். மகாவிஷ்ணு பணிவுடையவன், ரொம்ப ஆங்காரமான, ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படிலாம் கிடையாது மகாவிஷ்ணு. ரொம்ப 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 பணிவுடையவன். ஜெயக, எல்லாம் வெற்றியுடையவன். அவனை மகாவிஷ்ணுவை நினைச்சுட்டானா, அந்த மகா தெய்வத்தை நினைச்சுட்டா நமக்கு தோல்வியே இல்ல வாழ்க்கையில, எந்த விதத்திலையும். தோல்வினா பணத்துல பெரிய வெற்றி பெற்றோம், இல்லைன்னா விளையாட்டுகள் வெற்றிகளா, இல்ல வியாபாரத்துல வெற்றி அப்படின்னு இல்ல, வாழ்க்கையிலும் வெற்றி, நம்ம மனங்களிலும் வெற்றி. நமக்கு ஒரு விதமான துக்கங்கள் இன்னும் நம்ம மனசுக்கு வராம இருக்கிறதுக்கூடிய ஒரு வெற்றி. அதுதான் ஒரு மொத்தத்துல அவர் ஜெயகங்கிறார். சத்திய சந்தக. சந்தகங்கிறது என்ன அர்த்தம்னா, சரியான வியாக்கரணத்தை இதுல சந்திப்புன்னு சொல்லலாம். மீட்டிங் பாயிண்ட், ஒரு 4 நதி வந்ததுன்னா அது சந்தக அப்படிம்பாங்க. சங்கமம் சந்தக அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தகங்கிறது சந்தி அப்படின்னு வச்சுக்கலாம். உடையவன், இல்லைன்னா ஒரு சந்திப்பு, இல்லைன்னா ஒரு சேர்க்கை, ஜாயினிங் கூட சொல்லலாம்.
ஒரு சந்திப்பு ஜங்ஷன் சொல்லலாம் சந்தகங்கிறது. இப்போ இவர் அதை தூக்கி கொண்டு போகிறார். எதை? சத்தியத்தை. பலவிதமான சத்தியங்கள் இருக்கும். வியாபாரத்துல ஒரு சத்தியம் இருக்கும், பேச்சில ஒரு சத்தியம் இருக்கும் இல்லையா, நம்முடைய பேச்சில ஒரு சத்தியம் இருக்கும், நம்முடைய அணுகுமுறைகள்ல ஒரு சத்தியம் இருக்கும், மற்றவர்களை நம்ம கௌரவிக்கிறதுல ஒரு சத்தியம் இருக்கும், எல்லாரையும் உயர்ந்த இனங்களாக ஜந்துக்களாக நினைப்பதிலும் ஒரு சத்தியம் இருக்கும். சும்மா வெளிப்படைக்கு இல்லாம சும்மா பொய் சத்தியங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. வெளிப்படைக்காக ஒண்ணு செய்வாங்க, உள்ள வேற மாதிரி, அந்த மாதிரி இல்ல. அந்த சத்திப்பு இந்த வழியில சத்தியம், அந்த வழியில சத்தியம், இந்த வழியில சத்தியம், அந்த சந்திப்பு இருக்க பாருங்க. அதைத்தான் பீஷ்மர் சொல்றார். என்னுடைய பரிசீலனை இப்படிதான், ஆராய்ச்சி இப்படிதான். சத்திய சந்தகன்னு சொன்னா எல்லா வழியும் ஒரு சந்திப்பில இருந்து பல சத்தியங்கள் போகும் வாழ்க்கையில. அந்த வாழ்க்கையில அந்த சந்திப்புடைய சத்தியவான் அவர் தான், சுவாமி தான். எந்த வழியிலையும், உன்னுடைய வியாபார வழியா, உன்னுடைய நேர்மையா, எந்த வழியிலையும், பேச்சு சத்தியத்திலையா, இல்ல உங்க பெற்றோர்களை பாற்றுக்கொள்வதில் ஒரு சத்தியமா, இல்ல தானத்தில் ஒரு சத்தியமா, வரியாருக்கு ஒன்றியவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரை தொடத்தினார். ஏழைகளுக்கு கொடுக்கறதான் தானம். சும்மா பணக்காரங்க தானம் கொடுத்தா அவங்ககிட்ட இருந்து அனுகூலம் ஏதாவது பிரதி அனுகூலம் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு சில பேர் கொடுப்பாங்க தானம். அந்த மாதிரி இல்ல. அதான் சத்திய சந்தகன்னு அர்த்தம். தாசார்ஹ, தாசார்ஹனா அருகங்கிறது அருகதி, தகுதி. அருகதை இருக்கா அப்படி தமிழ் வார்த்தை தமிழ்லயும் நம்ம உபயோகப்படுத்துறோம். அந்த அருகக உடையவன். தாசாங்கிறது என்னது? தாசன். தாசன்கிறது ஒரு சேவகர்னே வச்சுக்கலாம். தாசாதி தாசன். முருகதாசனா முருகனுடைய தாசன், முருகனுடைய சேவகன், முருக தெய்வத்துடைய சேவகன், விஷ்ணுதாசன், சிவதாசன், நிறைய பேர்களை வச்சிருக்கோம். தாசன் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த தாசனுடைய அருகதி உடைய நமக்கெல்லாம் சேவையும் அவர் செய்யறார். பகவான் நமக்கெல்லாம் ஒரு சேவகரா இருந்து நமக்கு சேவையும் செய்யறார். அதுக்குடைய அருகதை பெற்றவர் அப்படிங்கிறார் பீஷ்மர். பீஷ்மருடைய ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம பார்க்கணும். அவர் தான் தாசாரக, உனக்கும் சேவை செய்யறாருப்பா, நீ மட்டும் அவருக்கு சேவைன்னு எதிர்பார்க்கல. அவர் தாசாதி தாசன், அதனுடைய அருகதை உள்ளவர். அதுதான் தாசாரக. சாத்வதாம் பதிஹி. பதிஹின்னு நான் சொன்னேன் இல்லையா, கணவனுக்கு சொல்லலாம் எஜமானர். பதிஹி எஜமானன் தான் அர்த்தம், புது அர்த்தம் வியாக்கரணத்துல. பத்திஹி அதெல்லாம் கணவன் மனைவிக்கெல்லாம் பத்திஹி தர்மபத்தினி எல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் வேற. ஆனா பத்திஹி எதுடைய பத்தினா சாத்வதாம், சாத்வீகத்துடைய பதி. சாத்வதக சாத்வத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீதையிலே ஒரு முக்த சங்கோ அனகம்வாதி திருதி உற்சாக சமன்வித சித்தி அசித்தையோர் நிர்விகாரக கர்த்தா சாத்விகா உச்சியதே அப்படிம்பாங்க. அந்த கர்த்தா அதாவது சிதப்பிரஜங்கள். அந்த ஒரு ரிஷிகள், சில முனிவர்கள்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. அவருடைய சேவர்கள், சுவாமியுடைய சேவர்கள்லாம் அப்படியே பகவானை நினைச்சுன்னு அப்படியே சாத்வீகமா ஒரு இடத்துல உட்காந்து பகவானையே தியானம் பண்ணக்கூடியவே நிறைய பேர் ஹிமாலய மலையில் இருக்காங்க. நம்ம காடுகள்லையும் சித்தர்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு அதெல்லாம் பீஷ்மர் நினைச்சுக்கிட்டுதான் அவங்களுடைய பதிகி எஜமானரே அவர் தான். அந்த சாத்விக குணத்துடைய எஜமானர் யாருன்னா அவர் தான். இந்த சாத்வஸ்ன்னு சொல்லுவாங்க. அவருடைய நிறைய சிஷ்யர்கள், பகவானுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கா. அந்த மாதிரி அவரே நினைச்சுட்டு ஏங்கிட்டு அவரே நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் அவர்களோட பதிகி எஜமானர். ஒரு மனைவியுடைய பதிகி எப்படியோ அதே மாதிரி இவர்களுடைய பதிகி பகவான் சொல்ற. இப்போ நான் எண்களை குறிக்கிறேன். 503 சோமபக, 504 அமிர்தபக, 505 சோமக, 506 புருஜித், 507 புரு சத்தமக, 508 வினயக, 509 ஜெயக, 510 சத்ய சந்தக, 511 தாசார்ஹ, 512 சாத்வதாம் பதிஹி. ஓம் தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வமங்களானி பவந்து. ததாஸ்து ததாஸ்து ததா அஸ்து.